ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். மலாய் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3/4 கப்பு, அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு நல்ல தயிர், ரொம்ப புளிச்ச தயிர் எடுக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒன்றரை கப் மைதா மாவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அவனில் செய்ய போகிறேன். கடாயில் செய்கிறதுனாலும் கடாயில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட்க்கு வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணிக்கணும் ஹை ஃப்ளேமில். அதே மாதிரி அவன்னாலும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னில் போட்டு ப்ரீ ஹீட் பண்ண கடாயிலையோ ப்ரீ ஹீட் பண்ண அவன்லேயோ வச்சு, கடாயிலையா இருந்துச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அவன்லையா இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கை. கடாயில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கலாம். இப்போ கேக் டின்னை கிரீஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஆறு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து கிரீஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க கடாயில் இல்லைன்னா அவனில் வச்சு, அவன்லையா இருந்தால் 20 மினிட்ஸ், கடாயிலையா இருந்தால் 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் 1/2 லிட்டரா ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. 1/2 லிட்டர் வரைக்கும் சுண்டிருச்சு. இப்போ நான் பாதாம் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா சேஃப்ரான், குங்குமப்பூ கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் 3/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இந்த பால்ல நல்ல
ஸ்வீட்டாக இருந்தால் தான் நம்ம அதை வந்து கேக் மேலே ஊற்றும் போது கரெக்டான ஸ்வீட்னஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க கேக்கில் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம காய்ச்சி வச்சிருக்க பால் வந்து இது மேலே ஊற்றும் போது நல்லா உள்ள வரைக்கும் போய் நல்லா நமக்கு கேக் வந்து சாஃப்டாக கிடைக்கும். அப்புறம் நம்ம பாலில் இருக்க ஸ்வீட்னஸ் அப்புறம் அதோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கும். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அந்த கேக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலெல்லாம் நல்லா உரியும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாதி பாலை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா இந்த கேக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு பால் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் கொடுக்கும்போது அதுக்கு மேலே கொஞ்சமாக பால் ஊற்றி சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. இப்போ ஒரு பிளேட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து மேல பாலை ஊத்தி நாம அப்படியே சர்வ் பண்றது தான். இந்த ரெசிபி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.